இந்த வீடியோவில் நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல, யாருக்கும் அட்வைஸும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் ஃபேக்ட்ஸை பேச போகிறோம். எதை பற்றினா பிஹைண்ட் போதை. எதனால் தண்ணி அடித்தா நம்மளுக்கு போதை ஆகுது, நிறைய குடிகாரர்கள் உருவாகிறதுக்கான காரணம் என்ன, இதை ஏன் நிறைய மனுஷங்களால் ஸ்டாப் பண்ண முடியல அவ்வளோ ஈஸியாக, அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் பேக், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பர்சனை நம்ம குடிக்காரன் என்ன லூஸ்தனமாக பண்ணுறான் பாருன்னு திட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக நம்ம அவரை கொலை சொல்ல முடியாது. ஏன்னா இது பயாலஜி. எத்தனை நாள் நம்ம பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் அவங்க ஆக்ட் ஆவாங்க. அதுதான் சயின்ஸ். எத்தனை நாள்னு சொல்கிறீங்க, ஏன்னா இது புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கோஹாலில் 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைப் தான் எத்தில் ஆல்கோஹால். அதுக்கு இன்னொரு பேர் எத்தனால். இந்த எத்தனாலை மட்டும்தான் மனுஷங்களால் கன்சியூம் பண்ண முடியும். இந்த காலம் வரைக்கும் அதை தான் கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எத்தனால் நம்ம பாடி கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல எத்தனால் நம்ம பாடிக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல், ஒரு பெவரேஜ் மாதிரி நம்ம பாடி ட்ரீட் பண்ணாது. ஏன்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. இப்போ ப்ரோட்டீன் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, கார்ப்ஸ் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ், கார்ப்ஸ், ஃபைபர்ஸ், இந்த மாதிரி இருக்க பேசிக் ஃபுட் காம்போனன்ட்ஸ்லாம் நம்மளால் ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான என்சைம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஆல்கோஹால் இந்த லிஸ்ட்லேயே வராது. அதுக்கு நியூட்ரிஷன் வேல்யூன்றது 0. வெறும் எம்டி கேலரிஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த தொப்பை விடுறதுக்கான காரணம். இப்போ பாரு, குடிகாரனுக்கு நல்லா தொப்பை வந்துச்சுன்னு சில பேச்செல்லாம் நல்லா கேட்க முடியும். இதுக்கெல்லாம் காரணம் அதில் இருக்க எம்டி கேலரிஸ் மட்டும்தான். சரி, நம்மக்கிட்ட என்சைம்ஸ் இல்லையா, அப்போது இந்த ஆல்கோஹாலை எப்படி மெட்டபலைஸ் பண்ணலான்ட்டு அப்போ நம்ம பாடி தேடும். அதனால் நம்மளோட லிவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மிச்ச கெமிக்கல்ஸ்லாம், அதாவது நம்ம ஃபுட் சாப்பிடுவோம்ல, அந்த ஃபுட்ஸ்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பக்கம் வரும். இந்த எத்தனாலை மட்டும் டைஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஆல்கோஹாலை அசிட்டால்டிஹைடாக மாற்றும். அதுக்கு 6 hours ப்ளஸ் ஆகும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இதை டைஜஸ்ட் பண்ணுறதுலாம் உங்கள் சிஸ்டம் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர மிச்ச ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணாது. அதனால் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த மாதிரி அசிட்டால்டிஹைடாக மாற்றுது இல்லையா, இது எத்தனாலை விட ஒரு மோசமான கெமிக்கல். இது அதோட பாய்சனஸ். இந்த மாதிரி அசிட்டால்டிஹைட் அசிட்டேட்டாக மாறும். பிறகு இது பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கும். இந்த மாதிரி கலந்த பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நேராக இது மூளைக்கு. முதல்ல மூளையில் அடி வாங்குறது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா, நம்ம டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு, லாஜிக்காக திங்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால டிசிஷன் ப்ராப்பராக எடுக்க முடியாது. இதனால தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதனால நடக்குது நம்ம ஊரில். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அஃபெக்ட் ஆகிடும். பிறகு இது அப்பயோடு நிறுத்திடும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் போதையில் இல்லாதப்போ கூட உங்களால் ப்ராப்பராக டிசிஷன் எடுக்க முடியாது. நிறைய ஒரு மாதிரி மந்தமாகவே இருப்பீங்க, நிறைய டிசிஷன்ஸ் எடுக்க முடியாது. இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. செகண்டாக நம்ம மூளையில் அடி வாங்குறது யார் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேர் தான் லிம்பிக் சிஸ்டம். இந்த லிம்பிக் சிஸ்டமில் அமிக்டாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அமிக்டாலா தான் நம்மளுக்கு ஃபியரையும் த்ரெட்டையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் போதையில் போயிட்டு கண்ணா பின்னான்ட்டு கண்ட விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நிறைய க்ரைம்ஸ் கூட நடக்கும். ஆனால் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மூளையில் இந்த ஃபியரையும் த்ரெட்டை உண்டாக்குற விஷயம் ஒன்று இருக்கும். அது பேர் அமிக்டாலா. அந்த அமிக்டாலாவை வேலை செய்ய விடாமல் இந்த ஆல்கோஹால் தடுத்துடும். தேர்பை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய விஷயங்கள் லூசுத்தனமாக பண்ணுவாங்க. இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க ரீசன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டோபமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் இருக்குது நம்ம மெயினில். நீங்கள் நிறைய வீடியோஸில் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டோபமைன் கிடைச்சா நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஹாப்பியாக இருக்கும்போது டோபமைன் சிக்ரெட் ஆகும், வைஸ் வர்ஸா. அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கோஹால் டோபமைனை பூஸ்ட் பண்ணி விட்டுரும். பிறகு நம்மளுக்கு அது தேடி மனசு அலையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம ஒரு ஹாப்பியஸ்ட் ஸ்டேட்டில் இருந்தோம்னு பார்த்தீங்களா, விச் இஸ் ஃபேக். அது வெறும் கெமிக்கல் ரியாக்ஷனால் மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக இருக்கும். நம்ம
ஆக்சுவலாக ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம், வெறுமனே குடிச்சிட்டு ஹாப்பியாகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது ஈஸியாக கிடைக்குது இல்லையா? நார்மலாக பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அதை குடிப்போம், நம்மளுக்கு இன்னும் அதிகமாகும், நல்லாயிருக்கும், ஹையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இதுக்கு வந்து இதுதான் ரீசன். தேர்டா என்ன அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையில் ஒரு முக்கியமான பார்ட் இருக்குது. அதுதான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் மெமரிக்கும் இந்த ஹிப்போ கேம்பஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் காரணம். இப்போ நிறைய குடித்தவங்க வந்து காலைல எழுந்துச்சி பார்த்தா என்ன நடந்தது அப்படின்னு கேட்பாங்கன்னு நம்ம படத்துலலாம் பார்ப்போம். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட நீங்கள் அப்படி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏன் அப்படின்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கோஹால் உள்ளே போயினோடனே அவங்க மைண்டு நடக்கிற விஷயங்களில் ரெக்கார்ட் பண்ணுறத நிறுத்திடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, டோட்டலாக பிளாங்காக இருப்பாங்க. அவங்க குடிச்சிட்டு போதையில் பண்ண விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதுக்கு ரீசனும் இந்த ஆல்கோஹால் இன்ஃப்ளூயன்ஸ்னால ஹிப்போ கேம்பஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை நீங்கள் லாங் டேர்மாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஹிப்போ கேம்பஸ் சுருங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் உங்கள் மெமரியும் அஃபெக்ட் ஆகும், எமோஷன்ஸும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, செரிபெல்லம் அப்புறம் பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு 2 மெயின் விஷயம் இருக்குது. இந்த செரிபெல்லமும் பிரெயின் ஸ்டெம்மும் சேர்ந்துடா நம்மளை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஹால்லேருந்து கிச்சனுக்கு போயிட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்டேபிளாக போவோம். இது ஏன்? செரிபெல்லம் நம்மளை அழகாக கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். இப்போ போதையில் தள்ளாடுறான்றவங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பீப்புளுக்கெல்லாம் இந்த செரிபெல்லமும் பிரெயின் ஸ்டெம்மும் அஃபெக்ட் ஆகிருக்கும். இதனால் அவங்க மோட்டார் ஃபங்க்ஷன்ஸும் பாதிச்சிருக்கும், அவங்களால ப்ராப்பராக நடக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஹை பொசிஷனில் இருக்கவங்களாம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்காக நான் குடிக்கிறேன், நான் பார்ட்டி பண்ணுறேன், இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. ஏன்னா அடுத்த நாளுக்கான ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டியை கடன் வாங்கிதான் அவங்க வந்து அன்றைக்கி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 வீக் ஒர்க் பண்ணுறேன், 1 வீக் ஒர்க் பண்ணிட்டு சில் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் நான் ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் அந்த 1 வீக் ஒர்க்கில் இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து எனக்கு அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா என்னை ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை கடன் வாங்கி அந்த ஒரு நாளில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்கோஹால் மூலிமா செலவு பண்ணிடுறேன். போக போக என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து திருப்பியும் வந்து ஆல்கோஹால் கிட்ட தான் போவேன், என் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அடிஷனுக்கு உள்ளாகிற ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம், சின்ன வயசில் நிறைய புக்ஸில் படிச்சிருப்போம். ஆல்கோஹால் கேன்சர் காசஸ், லிவர் சிர்ரோசிஸ், இந்த மாதிரி நிறைய பயாலஜிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பேஸ்ட் அப்பான் பீப்புள் மாற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப வருஷமாக குடிக்கிறேன், எனக்குலாம் ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அவங்களுக்கு வந்து லேட்டாக அஃபெக்ட் ஆகலாம், இல்லை அஃபெக்ட் ஆகாமையும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள். ஆனால் இதெல்லாம் தான் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ். நம்ம ஒரு கெமிக்கல் மூலயமா நம்ம மூளையில் இருக்க பாஸ்லாம் கைட்டி விட்டுட்டு தான் நம்ம வந்து ஜாலியாக இருக்கிறதா அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கோம். இந்த நேம் ஆஃப் பார்ட்டியின் அண்டு சரக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வீடியோவில் பேசணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். இது உங்களோட குடிக்கார ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை குடிக்கலான் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை ஒகேஷ்னலாக குடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு, யாருக்கு வேணால் ஷேர் பண்ணுங்கள். குடிக்காத ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கும் டாட்டா, பாய்.